அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் திருக்குறளும் அதற்கேற்ற ஒரு கதையும் நம்ம பார்க்கலாம். கதையுடைய பெயர் பூவினும் மெல்லிய பூங்கொடி. திருக்குறள் என்ன அப்படின்னா, நன்னீரை வாழி அனிச்சமே நின்னினும் மென்னீரால் யாம் வீழ்பவள். அனிச்ச மலரே, நல்ல மென்மைத்தன்மை உடைய உன்னை விட என் காதலி மிகவும் மென்மையானவள். இதற்கேற்ற ஒரு கதை அப்படின்னா, மல்லிகையே வெண்சங்காய் வண்டூத என் புகழேந்தி புலவர் பாடிய போது அந்த பாட்டின் பொருளையே ஒட்டக்கூத்தர் மறுத்தார் என ஒரு கற்பனை கதையுண்டு. மல்லிகை மலரை வெண்சங்கு போல வண்டு ஊதுகிறது என்பது புகழேந்தியின் கற்பனை. வண்டு மல்லிகையில் அமர்ந்திருக்கிற காட்சி வெண்சங்கை ஊதுவது போல தோன்றுகிறதாம் புகழேந்திக்கு. அதை மறுத்த ஒட்டக்கூத்தர் எடுத்து வைத்த கருத்து இதுதான். சங்கினை ஊதுபவர்கள் அதன் பின்புறத்தில் அல்லவா உதடுகளை குவித்து ஊதுவார்கள். வண்டு மல்லிகையின் முன்புறத்தில் அல்லவா ஊதுகிறது. இந்த கற்பனையை எப்படி பொருத்தமாகும்? புகழேந்தி சற்றென்று அதுக்கு பதில் சொன்னாராம் இப்படி: வண்டு மதுபருந்திய மயக்கத்தில் மல்லிகை எனும் அந்த சங்கின் முன்புறம் எது பின்புறம் எது என்று தெரியாமல் ஊதுகிறது. புகழேந்தியின் இந்த பதில் கேட்டு புலவர் பெருமக்கள்கள் மகிழ்ந்தனராம். மலர்த்தேன் உண்ட மயக்கத்தில் வண்டினமே அந்த பாடுபடும்போது காதல் தேனுண்ட ஆடவர் எப்பாடுபடுவார். எப்படியெல்லாம் முன்னுக்கும் பின்னாக காதல் மயக்கத்தில் பேசிடுவார். இளங்காதலன் இன்ப அருவியில் நனைந்து தன் காதலியை நினைத்து மகிழ்பவன் அனிச்ச பூவை காண்கிறான். அந்த பூவின் மென்மையை புகழ்ந்து வாழ்த்துகிறான். உடனே அவனுக்கு அனிச்ச மலரை அவனது காதலியுடன் ஒப்பிட்டு தோன்றுகிறது. நீ மென்மையாக இருக்கிறாய், வாழ்க. ஆனால் என் காதலி உன்னை விட மென்மையானவள் என்று புலம்புகிறான்.